ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கருவாட்டு குழம்புக்கு தேவையான கருவாடு எடுத்து பாருங்கள். அந்த வால் தலை இதெல்லாம் நல்லா கிள்ளி எடுத்துட்டு சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரமாக நல்லா நான் ஊற வச்சுருக்கேங்க. அப்போ தான் அதில் ஒட்டி இருக்கிற அந்த மண், உப்பு இது எல்லாமே நல்லா கரைஞ்சி போகும். அப்படின்றதுனால நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் குழம்புக்கு தேவையான அளவு புளி, இந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்தா போதும். இதுக்கு கருவாட்டு குழம்புக்கு நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணெய் சூடானோன்னு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு. அதில் ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 15-20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு தான் நம்ம அதிகமாக இதுக்கு சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே 2 தக்காளி, பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். நம்ம இந்த கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் கத்திரிக்காயை மட்டும் இப்போ இந்த எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரையாமல் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்காக எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம், அதாவது கொஞ்சம் அந்த கலர் மாறணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே கத்திரிக்காய் நல்லாவே கலர் கொஞ்சம் மாறி வந்துருச்சு. இப்படி வதக்கிட்டோம்னா நமக்கு கரையாமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். இதில் லேசாக நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம புளி கரைச்சலை சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கருவாட்டில் அதிகமாக உப்பு இருக்கும். அதனால் ஆரம்பத்துலேயே கரெக்டாக உப்பு சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதில் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். குழம்பு பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. இப்போ காயெல்லாம் கூட நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 10 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் இடித்து குழம்பு கொதிக்கும் போது சேர்த்துக்கோங்க. ரொம்ப மணமாக இருக்கும் கருவாட்டு குழம்பு, நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த கருவாடை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு 4 நிமிஷம் மட்டும் கொதித்தாலே உங்களுக்கு கருவாடு நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் தான் ஊற போட்டிருக்கோம். அதனால் அதுலேயே பாதி இது நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கும். இப்போ இது ஒரு 4 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். பாருங்கள், கருவாட்டு குழம்பு நல்லா கொதித்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல கம கமன்னு இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.